வணக்கம், யாழ்ப்பாணத்தில் சுதன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த காணொலியில் உங்களுக்கு என்னத்தை காட்ட போகிறோன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் கருவாட்டு கடைகள் நிறைய இருக்குது. அதில் ஒரு கருவாட்டு கடையை தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. ஆனால் இதுக்கு முதலே ஒரு காணொலியில் நான் வேறு ஒரு கருவாட்டு கடையை எடுத்து போட்டேன். அதாவது பகுதி ஒரு காணொலியாக போட்டேன். முதல் போட்ட காணொலியில் இருக்க கருவாட்டு கடை வேறு, இப்போ போட்ட காணொலியில் இருக்க கருவாட்டு கடை வேறு. அப்போ நான் பகுதி ரெண்டாக தான் போட்டேன். நான் இந்த காணொலியை நீங்கள் முழுசாக பாருங்க, பார்த்தா தான் உங்களுக்கு சகலதம் விளங்கும். சரியோ? மற்ற இந்த கருவாட்டு கடையின் முதலாளியை நான் பேட்டி எடுத்தினேன். இந்த காணொலியில் காட்டுற கருவாட்டு கடை யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்குன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தின் பிரதான தபால் நிலையத்துக்கு எதிர்ப்புறமாக இருக்குது. இந்த காணொலியை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் வந்துட்டு மெட்டாக சேவ் பண்ணிடுங்கோ. நான் பாருங்கோ, பின்னுக்கு வயல் வழியா தெரியல. இந்த கருவாட்டு கடைக்கு போவோம். இந்த கருவாட்டு கடையின் பேர் என்னன்னு சொன்னால் சந்தோஷ் கருவாட்டு கடைன்னு சொல்லி இருக்குது. வேறு இந்த கருவாட்டு கடை அமைந்துள்ள சுற்று வட்டாரத்தை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். சரியோ? கருவாட்டு கடை அமைந்துள்ள சுற்றுப்புற சூழலாம் பாருங்கோ. சிவப்பு நிற கட்டணம் தெரியுது, அதான் வந்து யாழ்ப்பாண பிரதான தபால் கந்தோ, அதாவது தபால் நிலையம்னு சொல்லலாம், போஸ்ட் ஆஃபீஸ். அது சுற்று வட்டாரம் இருக்குது, அதாவது கோட்டைக்கு பின்புறம்னு சொல்லலாம், பண்ணைக்கு போகிற வீதி. அது இதுதான் அந்த கருவாடு கடை. போய் பார்ப்போம் முள்ளுக்கு. மற்ற என்னோட வந்த என் நண்பர் அங்கே நிசாந்தன் அங்கே நிற்கிறார். அண்ணா வணக்கம். வணக்கம். கதைக்கலாமா? சந்தோஷ் கருவாட்டு கடையின் முதலாளி. வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேர் என்ன மாதிரி? வேறு சந்திரகுமார். மற்றது இந்த கருவாட்டு கடையை மற்ற உங்களோட கருவாட்டு கடையில் இருக்கிற கருவாடெல்லாம் பற்றி உங்களோட வியாபாரம் எப்படி போகுது எல்லாம் சொல்ல முடியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள். வியாபாரம் இப்போ கொரோனா பிரச்சனையால் எங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு, இப்போதைக்கு எங்களுக்கு நாடு சீர் வந்தவரை தான் வியாபாரங்கள் போகும். பிளேட்டுகள் ஓடுனா ஏற்றுமதி இல்லை. அந்த காரணத்தால் எங்களுக்கு வியாபாரம் சரியான பிளிச்சு. மற்ற உங்கள்கிட்ட என்னென்ன வகையான கூட கருவாடுகள் இருக்குது? கிடக்கு அரைக்குழாய் இருக்குது, கட்டாப்பாறை கருவாடு இருக்குது, வேறு நெத்தலி கருவாடு இருக்குது, சூட கருவாடு இருக்குது, இறால் கருவாடு. ஆக்கள் எந்த கருவாடு கூட வாங்குறாங்க? கட்டாப்பாறை கருவாடு. கட்டாப்பாறை வெளிநாடுகளுக்கு கூட ஏற்றுமதி செய்யுது. நீங்கள் எந்த இடம்னு சொல்லி எந்த இடத்துக்கு கருவாடுகள் வாங்க? எல்லா இடமும் வாங்க. கடைக்கு வாடிக்கையாளர் வந்திருக்கிறோம் பாருங்க, அதனால் நாங்கள் இந்தியாவில் வந்துட்டோம். தொடர்ந்து பேசுவோம். மற்ற உங்கள்கிட்ட நீங்கள் என்ன மாதிரி கருவாடு உற்பத்தின்ற ஒரு படிமுறையை சொல்ல முடியுமா? படிமுறை கருவாடை வந்து நாங்கள் சந்தைப்படுத்தாத மீனை வந்து நாங்கள் உப்பு போட்டு அதில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைத்து அடுத்த முறை தண்ணியில் நல்லா அலசி காய வைப்போம். அதில் 3 முறை காய வைத்து தான் பதப்படுத்தி எடுப்போம். மழை காலங்கள்லாம் என்ன செய்கிறது? மழை காலம் வேண்டாம், நாங்கள் மழையை பார்த்து கழுவுவோம். மழை இல்லாட்டி கழுவி டக்குன்னு போடுவோம். மழையாண்டா கழுவோம். நீங்கள் எல்லாம் உள்ளூர் கருவாடு? இல்லை, உள்ளூர் வடமராட்சி, மாதகள், வேறு தீவு பகுதி கருவாடுகள், யாழ்ப்பாண கருவாடு. கொரோனா டைமில் வந்து வெளியில் நாங்கள் நடமாட முடியாதுல்லோ, அப்போ சந்தைப்படுத்திக்கலாம். அதால் நாங்கள் கருவாடு போடுறதை தவிர்த்துக்கணும். நீங்கள் ஊரில் உற்பத்தி செய்கிறீங்களா? இல்லை உற்பத்தி செய்கிறீங்களா? உங்களுக்கு என்னென்னா யாழ்ப்பாண கருவாடு டேஸ்ட் கூட வேண்டா இம்பார்ட்டன்ட் சொல்லி வருது. அந்த கருவாடெல்லாம் நாங்கள் எடுக்கிறதில்ல. இவர்கிட்ட நிறைய கருவாடு எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு டைம் இப்போ இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு சொல்லுவோம். இது நெத்தலி கருவாடு. இது நெத்தலி கருவாடு? நெத்தலி இல்லை, இங்கே யாழ்ப்பாணம். சுவாப்பாறை. இது திருக்க கருவாடு. இது சூடக்கரை. சூடக்கருவாடு தலை வெட்டி நிற்கும். சிறையா கருவாடு. அதான் கழுத்தி கருவாடு. அது சிறையா தான் பெருசு. அது அதல்ல. மற்றது அரைக்குழா. இது ரியல் கருவாடு. இது கழுத்தி கருவாடு. சரி, அது இந்த பாறைக்குட்டி திருக்க சுறா மீண்டினுக்குள்ளே வர மீன் கருவாடு. என்ன பேர்? இது இல்லை, லில்னோன்னு சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் செய்கிறது? இல்லை, இங்கே செய்கிறது. ஆனால் கடையில் கொடுக்குறது, சந்தைப்படுத்து.
மற்ற இதில் பாருங்க உற்பத்தி தேதியும் காலாவதி தேதியும் போட்டிருக்கிறோம். உப்பு போட்டு உப்பு போடல சுடுதண்ணியில் அவிச்சிட்டு இறால் எப்படி பதப்படுத்தி இப்படி செய்த தண்ணி வச்சு கொதித்த தண்ணி இறாலை கழுவி போடவும் போட்டு அதில் உப்பும் கொஞ்சம் போட்டு அதில் நாங்கள் என்ன சொன்னால் நல்லா அவிய விட்டு அதில் வெயிலில் தண்ணி வடிய விட்டு வெயிலில் காய வைப்போம். 3 முறை காய வைத்து தான் பேருந்து 1 வருஷத்துக்கு கிடக்கும். சுய உற்பத்தியை பாருங்க. மேலே பார்த்தோம்னா அதில் இது நெல்லிக்காய் ரசல் இருக்குது, மற்ற இஞ்சால ஊறுகாய் இருக்குது. இது எங்கே வெளிமாட்டு ஊறுகாய் இல்லை யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணத்து ஊறுகாய். இது யாழ்ப்பாணத்து ஊறுகாய் எல்லாம் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம். மற்றது அப்படியே மேலே பார்த்தோம்னா இதில் வேறு உள்ளூர் உற்பத்தின்னு சொல்லி ஒரு லேபிள் போட்டு அதில் வந்து இருக்குது. இது வந்து சனாட்டு. இதெல்லாம் வேறு நீங்கள் தயாரிக்கணும். எதுங்க இந்த பன்னாட்டு செய்து வாங்க யாழ்ப்பாணம். எவ்வளோ இது 170. அப்படியே இந்தியாவில் பக்கம் பார்த்தோம்னா இதில் நெல்லிக்காய் ரசம் டேஸ்டி அந்த மாதிரி. மற்றது இதில் பாருங்க பெரிய கருவாடு எல்லாம் இருக்குது. இந்த கருவாடு என்ன கருவாடு? கட்டாப்பேரை. இந்த கருவாட்டுக்கு பேர் கட்டாப்பேரைன்னு சொல்கிறது. அதில் மீனே அதான் கட்டாப்பேரை என்ற மீனில் எடுத்து செய்த கருவாடு. நடுவால் துண்டு ஓட்ட போய் பிரித்து வச்சுக்கணும். இது எவ்வளோ கிலோ? கிலோ 1200. பாருங்க வியல் அந்த கருவாட்டை போட்டு சின்ன சின்ன துண்டாக்கி தர்றதுக்காக வேண்டி பாவிக்கிறார் மேலே கொத்தி. மற்ற இதெல்லாம் வச்சு வெட்டுறவன் சந்தோஷம்னு சொல்கிற கருவாடு கடைக்கு வந்த நாங்கள். அந்த கருவாடு கடையின் முதலாளி இந்த கருவாடு கடையை பற்றி மற்ற இந்த கருவாடு கடையில் என்னென்ன எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எங்களுக்கு சொன்னவர். அவருக்கு நன்றி. மற்றது என்ன உங்களோட இப்போ சுயதொழில் எவ்வளோ காலம் நீங்கள் இந்த கடை இங்கே 10 வருஷம். இந்த கடை தொடங்கி 10 வருஷம் ஆகுதாம். மற்றது நீங்கள் என்ன உங்களோட போக்குவரத்து என்ன மாதிரி இல்லை என்ன சொன்னால் பஸ்ஸில் வாகனங்கள் அது மற்ற சுயதொழில் அது நல்ல மேலே நன்றி. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த கருவாடு கடைக்கும் வந்து பாருங்க. இஞ்சாலையும் 2-3 இருக்குது. நீங்கள் உங்களோட விரும்பின கருவாடு கடைக்கு போய் பார்க்கலாம். நான் இங்கே வந்தேன். இதில் நல்ல கருவாடு எல்லாம் இருக்குது. மற்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாலே விளங்குது. அந்த சின்ன சின்ன பேக்கெட்டில் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் விற்கணும். நல்லா இருக்கும் பாருமே. மற்றது இப்போ என்னென்னு சொல்ல இப்போ கொரோனாவால் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியெல்லாம் தடைப்பட்டு இருக்குது. நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்குது. யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் வந்து கட்டாயம் பாருங்க. சரியோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ முடிக்க போகிறோம்.